ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிபிஜே அப்படின்ற டாஸ்க் வாட்சிங் ஏர்னிங் ஆப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆப்பில் பார்த்திங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த ஆப் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கை ஓப்பன் ஆகும். அதில் ஜாயின் ஆகிட்டிங்கன்னா எல்லா ஆப்ஸுக்கான அப்டேட்டும் நான் கொடுப்பேன். ஓகேவா? இந்த ஆப்புக்கான இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ கேபிஎல் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு டாஸ்க்கெல்லாம் காட்டுவாங்க. இதில் எல்லா டாஸ்க் வாட்சிங் ஆப்லேயுமே ஃபோர் டே இன்டர்ன்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த இன்டர்ன்ஸில் ஒவ்வொரு ஆப்புக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு ரெவென்யூ கிடைக்கும். 4 நாள் இன்டர்ன்ஸில் டோட்டலாக 256 ரூபா கிடைக்கும். டெய்லி 64 ரூபா கிடைக்கும். ஓகேவா? அந்த அமௌண்ட்டை 4 நாளில் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணி நம்ம இந்த ஃபஸ்ட்டு டாஸ்க்கை நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த டாஸ்கில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு டாஸ்க்குக்கு ஏற்ற மாதிரி ரெவென்யூ கிடைக்கும். ஓகேவா? இதில் பாருங்கள், நம்மளுக்கு 3rd பிளான் வரையும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்த பிளான் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணலை. அது ஓப்பன் பண்ணுவாங்களா இல்லையான்றதை நான் குரூப்பில் தான் அப்டேட் பண்ணுவேன். ஓகேவா? மினிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்லி 80 ரூபா கிடைக்கும். 2300 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 80 ரூபா கிடைக்கும். அதுக்கு அடுத்த பிளான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 200 ரூபா சம்திங் கிடைக்கும். ஓகேவா? இப்போ இந்த டாஸ்க் வாட்சிங் ஆப்பை எப்படி பார்க்கணும் அப்படின்றத டெமோலையும் காட்டுவாங்க. யூடியூப் டெமோவில் போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படியெல்லாம் டாஸ்க்கை பார்க்க முடியும் அப்படின்றத பற்றி டோட்டலாக உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுவாங்க. ஒருவேளை நான் சொல்கிறதும் உங்களுக்கு புரியல அப்படின்னா இந்த வீடியோவையும் பார்த்து நீங்கள் டெமோ பண்ணிக்கலாம். இந்த டெமோவில் நல்லா கிளியராகவே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஆனால் ஹிந்தியில் இருக்கும். அந்த ஹிந்தியில் இருக்கிறது உங்களுக்கு புரியாதுன்றதுனால நான் இப்போ மறுபடியும் லைவாகவே உங்களுக்கு டெமோ காட்டுறேன். பாருங்கள், யூடியூப்பில் போயிட்டு அவங்க டாஸ்க்கை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுறாங்க. டிக் பண்ணிக்கிறாங்க. டிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா டாஸ்க்குன்ற ஆப்ஷனில் மேலே இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் யூடியூப்பில் இருந்து நம்மளுக்கு இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்கும் பண்ணிக்கிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ஆப்புக்குள்ளே அந்த ஃபோட்டோ இருக்கும் இல்லையா, லைப்ரரி, அந்த இடத்துல போயிட்டு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோட் அந்த லோடிங் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் சக்ஸஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். இல்லைன்னா ஃபெயில் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஆப்பையும் ஒவ்வொரு டாஸ்க்கையும் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ நான் ஒரு டெமோ காட்டுறேன் பாருங்கள். யூடியூப்பில் நான் வீடியோ பார்க்க போகிறேன். ஓகேவா? ஒன்றும் இல்லை, அந்த கையில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நீங்கள் டிக் பண்ணி, நான் ரீசார்ஜ் பண்ணதுனால 5 டிக்கு காட்டும். இன்டர்னில் இருக்கீங்கன்னா 4 டிக் காட்டும். ஓகேவா? 4 டாஸ்க் பார்க்குற மாதிரி இருக்கும். நான் ரீசார்ஜ் பண்ணியிருக்கிறதுனால 5 டிக்ஸ் காட்டிச்சா. இப்போ யூடியூப்பில் அந்த டாஸ்க்குன்னு கீழே இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துலேருந்து நீங்கள் டாஸ்க் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த ஓப்பன் லிங்க்குன்னு இருக்கு இல்லையா, இந்த ஓப்பன் லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் யூடியூப்பில் டைரெக்டாக போயிடும். ஏன்னா ஃபஸ்ட்டே நான் யூடியூப்பில் கிளிக் பண்ணதுனால யூடியூப்பில் டைரெக்டாக போயிடும். இப்போ இந்த டாஸ்க் முடிச்சதுக்கப்புறமா பாருங்கள், எந்த மாதிரி டெமோ காட்டணுமோ அதே மாதிரி நான் சப்ஸ்கிரைப் ஆல்ரெடி பண்ணதுனால உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் காட்டல, லைக் பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் அப்படியே ஹோமில் அந்த ஓப்பன் லிங்க் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஃபோட்டோ இருக்குது பாருங்கள், அந்த இடத்த கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபோட்டோ அப்படியே அப்லோட் ஆகிடும். பாருங்கள், எந்த ஃபோட்டோ பண்ணுறனோ அதை டன் கொடுத்துட்டு லோடிங் முடிச்சதுக்கப்புறமா நான் சப்மிட் கொடுத்துட்றேன். இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதே மாதிரியே ஒவ்வொரு வீடியோவையும் நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஓப்பன் லிங்க்கு ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறோம். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மறுபடியும் நீங்கள் அந்த ஃபோட்டோ இருக்கிற இடத்துல டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ ஒரு வேளை ஃபெயில் ஆகுது அப்படின்னா நீங்கள் அன்னன்னைக்கான ஃபெயில் ஆன ப்ராடக்ட் மோஸ்ட்லி ஃபெயில் ஆகாது. ஒரு வேளை ஃபெயில் ஆச்சு அப்படின்னா நீங்கள் கஸ்டமர் கேரை கான்டாக்ட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபெயில் ஆன அந்த டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க. ஓகேவா? இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெயில் ஆக மோஸ்ட்லி வாய்ப்பு கிடையாது. ஒரு வேளை வாய்ப்பு இருக்குது, அதாவது தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா, லைக் பண்ணலை, நீங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு லைக் பண்ணாமல் விட்டாலும் உங்களுக்கு ஃபெயில் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இதுக்கப்புறம் எல்லா டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறமா நம்மளுக்கு ரெவென்யூ ஆட் ஆகிடும். ஓகேவா? இந்த ஆப்பில் நீங்கள் மினிமம் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு செகண்ட் பிளான் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உடனே மினிமம்க்கான அமௌண்ட்டும் உங்களுக்கு வேலெட்டில் ஆட் ஆகிடும். ஓகேவா? இந்த மாதிரி நிறைய ஆப்ஷனும் இருக்குது. இந்த ஆப் ஸ்டார்டிங்லேயே இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். ஓகேவா? இந்த ஆப்புக்கான ரிவ்யூ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க.
அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த ஆப்புடைய டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன் நான். முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஆல்ரெடி நான் வந்து இன்டர்ன் பார்க்கும்போது ராங்காக வந்து பண்ணதுனால எனக்கு பெண்டிங் ஆகிடுச்சு. இதை வந்து நான் கஸ்டமர் சர்வீஸ்கில் கேட்டு நான் வந்து கிளியர் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? இனி வந்து நீங்களும் அந்த மாதிரி ஏதாவது ஃபெயில் ஆகிருக்கு அப்படின்னா கஸ்டமர் சர்வீஸ்கில் கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. இதுக்கும் மேலே ஏதாவது டவுட் இருக்குன்னா நம்ம குரூப் லிங்க்கில் ஜாயின் ஆகிட்டிங்கன்னா நான் நிறைய வந்து அப்டேட் கொடுப்பேன். ஓகேவா? பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். லிங்க்கை தரேன். ஓப்பன் லிங்க் தர மாட்டேன். அதனால் குரூப்பில் வந்து தான் நீங்கள் வந்து லிங்க் கேட்குற மாதிரி இருக்கும். இப்போ ரீசார்ஜ் எப்படி பண்ணுறது அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஒரு சேனலை கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து ரீசார்ஜ் பண்ண போகிறேன். ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட்டை வந்து டைப் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ 1000 டைப் பண்ணிவிட்டு நான் வந்து யூபிஐ காப்பி பண்ணி பண்ணுற மாதிரி காட்டுறேன். ஓகேவா? இதில் வந்து இந்த ஆப்ஷன் காட்டுறதுனால பேடிஎம், ஃபோன்பே இந்த மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து பேடிஎம் தான் மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஏன்னா வந்து அப்புறம் வந்து இந்த சப்மிட் அந்த யூடிஆர்எல் சப்மிட் கொடுத்து நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் இருக்கிற ஆப்ஷனை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதுக்கு அடுத்த ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யூபிஐ காப்பி பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து யூபிஐ காப்பி காட்டும். அந்த யூபிஐ வந்து காப்பி பண்ணி பேடிஎம்மில் போயிட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசார்ஜ் ஆகிடும். ஓகேவா? இந்த மாதிரி பார்த்து நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதனுடைய வித்ட்ராவலும் வந்து உங்களுக்கு லிமிட் காட்டுது. ஓகேவா?